நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஆப்பம். அதாவது இட்லி அரிசி வந்து 1 கப்பு, அவல் வந்து 3/4 கப்பு, பச்சரிசி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக பச்சரிசி 1 கப்பு. இது கூட வந்து ஒரே ஒரு கைப்பிடிக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நல்லா அலசிட்டு நல்லா 2-3 டைம் அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா புளிக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஆப்பமாவு. ஆப்பமாவு வந்து எவ்வளோ அரைக்கிறதுக்கு எவ்வளோ அளவுங்கிறத நான் சொல்ல போகிறேன். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 3/4 டம்ளர் அவல். அவல் வந்து நீங்கள் கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. அதாவது உளுந்து வந்து நம்ம ஒரு கைப்பிடி, அதாவது இதில் எடுத்துட்டோன்னா இதில் வந்து இந்த அளவுக்கு எடுத்தாவே போதும். இங்கே இருக்குது கொஞ்சமாக, அதாவது 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம். இவ்வளோ தான். வேணும்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி ரெண்டையுமே நல்லா ஊற வச்சுக்கணும். இதை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். எல்லாத்தையுமே இந்த 4ஐயும் நம்ம ஒன்றா ஊற வச்சுட்டு அரைச்சிக்க போகிறோம். ஆப்பமாவு வந்து நல்லா அரைச்சி நல்லா புளிச்சிருக்கு. அதாவது நம்ம அரைச்சிட்டோன்னா மினிமம் ஒரு 7 ஹவர்ஸ் வெளியில் வச்சுருங்க. நல்லா மாவு வந்து புளிக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கெட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து என்னென்னா தண்ணி மாதிரி கரைச்சிட்டா தான் அந்த ஆப்பம் வந்து நல்லா வரும். இதுக்கு வந்து ஒரு தனி பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துட்டேன். அதாவது இந்த மீதி மாவை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆப்பம் நல்லா வரும். இப்போ ஆப்ப பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஆப்ப கடாய் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றிட்டு வரப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா மிடில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதாவது இந்த சைடில் வந்து நல்லா முருகலாக வரும். அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா அதுவே அப்படியே விட்டுட்டே வரும். நல்லா ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்பம் செக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து என்னென்னா நம்ம திருப்பி போடணும் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை ஆப்பம் ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம முட்டை ஆப்பம் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஊற்றிட்டு மேலே வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி பெப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சுட்டா முட்டை ஆப்பம் ரெடி ஆயிரும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படியும் பண்ணிங்கனாவே நல்லா வெந்துடும்.
இப்போ நம்ம லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு சுற்றி விட்டுட்டு நம்ம திருப்பியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா முட்டை ஆப்பம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் பால், அதாவது பிளெயின் ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால், சிக்கன் குருமா, வெஜ் குருமா எது இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான பிளெயின் ஆப்பம், முட்டை ஆப்பம் ரெடி. நான் ஆப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.